ஸ்டாலின் அவர்களை தோற்கடிய அளவு தமிழக மக்கள் ஒன்றும் நன்றி இல்லாதவர்கள் அல்ல. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம். ஊழல்வாத தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இவ்வளவு செஞ்சவங்க மேல ஓட்ட மாற்ற மாட்டாங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களையெல்லாம் அப்படி விரட்டி விரட்டி வேலை வாங்கி ஒவ்வொரு பூத்துக்கும் எத்தனை இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனையே வந்தாலும் நீ எனக்கா ஓட்டு போட்ட, நீ விஜய் தானே ஓட்டு போட்டேன்னு எம்எல்ஏ சொல்லி போடுவான். பில்லுக்கும் மசோதாக்கும் வித்தியாசம் தெரியுமா அவர்களுக்கு? இவர்களை கொண்டு போய் உட்கார வைத்தால் தமிழர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க 6 மாதங்களுக்கு மேல் இந்த ஆட்சி நிலைக்காது. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழர் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது பொள்ளாச்சி முன்னாள் அரசு வழக்கறிஞர் ஷானவாஸ் கான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. தேர்தல் மிகப்பெரிய ஒரு அடி திமுகவுக்கு விழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கெல்லாம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கண்டிப்பா திமுக தான் ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊர்ஜிதமா இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள், அதே வேளைகளில் சமூக ஆர்வலர்கள், அரசியல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கி தாவேக்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. உங்க கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறதா பார்க்க முடியுது. உங்களுடைய எல்லா வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள். உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் கோணலான சிந்தனைகள். 1991 ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சோம் துறைமுகத்தில். அதெல்லாம் அண்ணா அன்னைக்கே எங்களுக்கெல்லாம் இப்போ எடுத்த பாலபாடம் என்னன்னா, பதவி என்பது தோளில் போட்டு துண்டு மாதிரி தான், சுயமரியாதை ஒன்றி தான் இடுப்பில் கட்டக்கூடிய வேட்டி என்று சொன்னார். அதனால இந்த பதவி இதெல்லாம் எங்களுக்கு துச்சமானது ஒன்று. அதனால் இதை பற்றி பார்த்தெல்லாம் நாங்கள் தூண்டு விடுவோம் என்று நீங்கள் கருத வேண்டாம். நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு டிக்ளேர் ஆகுது ரிசல்ட். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கொளத்தூர் தொகுதிக்கு போயிட்டார் சார். அது உங்களுக்கு தெரியுமா? மக்களை சந்திப்பதற்காக போனார். முன்னாடியே இந்த மாதிரிலாம் அறிக்கை சந்திச்சிருந்தா இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா சார்? 234 தொகுதி அவர் பார்க்கணும் இல்ல? இன்னைக்கு அவர் தொகுதியை பார்க்காம போனதான் தோத்துட்டார். அவசியமே இல்லை. அதாவது இந்த தேர்தலை முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த தேர்தலை நாங்கள் நம்ப போவதில்லை. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என்றால் அது இயந்திரத்தில் தான் தவிர எங்களுடைய தமிழ மக்களால் இல்லை. அதை ஒவ்வொரு தமிழனும் உணர்வான். அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை தோற்கடிய அளவுக்கு தமிழக மக்கள் ஒன்றும் நன்றி இல்லாதவர்கள் அல்ல. நாங்கள் இதை பார்த்து ஏமாந்து விடுவோம் என்று நினைப்பது நாங்கள் ஏமாளிகளும் அல்ல. முழுக்க அமித்ஷாவும் மோடியும் திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த தேர்தல் தானே தவிர இந்த தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த வெற்றி ஒரு வெற்றியே இல்லை விஜய்க்கு. கிளந்தெழுவோம். இந்த சமுதாய மக்களுக்காக நாங்கள் பணியாற்றுவோம். தமிழகத்தை இந்த தற்கூரிலிருந்து விடுதலை செய்ய நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். 1,74,00,000 பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கு. இவர்கள் அத்தனை பேரும் தற்கூரின்னு குறிப்பிடுறீங்களா? அத்தனை பேரும் சொல்ல முடியாது. அதில் ஏதோ ஒரு சில காரணங்களுக்கு வேண்டி ஒரு சிலர் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் மொத்தமாக விஜயனுடைய சதவீத ஓட்டு எண்ணிக்கை உண்மையான சதவீதம் 10% தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய வார்டில் நான் 15 நாட்களுக்கு முன்னாலே என்னுடைய சொந்த பணத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு யூனிபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பேனாவை வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒரு பேனாவுடைய விலை 80 ரூபாய். அப்படி ஒரு 100 பேருக்கு அந்த பேனாவை கொடுத்திருக்கிறேன். இப்படி 4-5 வார்டுகளை பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி அந்தந்த வார்டுகளுக்கு என்னால் இயன்ற உதவினா பேனா மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது வெறும் 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நான் இன்னைக்கு மீண்டும் அந்த என்னுடைய வார்டில் போய் நான் கணக்கெடுத்த பொழுது எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தது. வாக்கோட எண்ணிக்கை, அதாவது மொத்தம் 840 ஓட்டு அந்த இடத்துல போலா இருக்குது. அதில் 400 வாக்குகள் டிவி கேட்க போயிருக்கிறோம். 200 வாக்குகள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. பாக்கி 200 வாக்குகளுக்கு அதிமுக போயிருக்கு. இதை நாங்கள் நம்ப தயாராகில்லை. அதற்காக எங்களுடைய அணியை திரட்டி நான் கொடுத்த அந்த பரிசு பொருட்களை, அந்த பேனாவை வைத்து அந்த ஒவ்வொரு மாணவரிடம் நான் கேட்டேன். அவருடைய ஃபேஸை ரீட் பண்ணேன். அதை எப்படிமா ஓட்டு போட்டீங்களா? அப்படி ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் சூரியனுக்கு தான் போட்டோம் என்று சொன்னார். வடிவேல் கேட்ட மாதிரி, ஏம்மா திருப்பி பொய் சொல்லாதம்மா, தயவு செய்து சொல்லுமான்னு கூட கேட்டேன்.
கண்டிப்பா அங்கிள், உங்களுக்கு உதயசூரியன் தான் போட்டோம். அதை எப்படி மாத்தி போடுவோம்? நாங்கள் வந்து லேப்டாப் வாங்கியிருக்கிறோம், நான் முதல் திட்டத்தில் நான் பயனடைந்திருக்கேன், எப்படி அப்படி 100 பேரும் சொன்னார்கள். அப்படி என்றால் சதவீதம் கணக்கும் ஒவ்வொரு ஓட்டு எண்ணிக்கையும் வந்து எப்படி அதிகமாயிற்று? டிவிக்கு கிடையவே கிடையாது. இது ஏதோ வேலை நடந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க தேர்தல் அதிகாரி தியானேஸ்வரும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்த இந்த ஊழல்வாத தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எங்களுக்கு முழுக்கமாக கிட்டத்தட்ட 50% ஓட்டுகள் எங்களது பறிக்கப்பட்டிருக்கின்றன. அது எப்படி என்று இனிமேல் தான் அதை நாங்கள் ஆய்ந்து அறிந்து வேண்டும். திமுக வெற்றி அடைந்திருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் இதே மாதிரி இந்த மாதிரியான கோட்பாடுகளுக்குள்ள வருதா? அங்கேயும் இல்ல சார், இவங்க நல்லா திட்டமிட்டு பாருங்க. அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே விஜய்க்கு வந்து எல்லா ஸ்கெட்சும் போட்டு கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி, இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன ஸ்கிரிப்ட் படி நீ பேச வேண்டும் என்றால் சொல்லி கொடுத்ததே பிஜேபி தான். அதற்காகத்தான் எல்லா பயிற்சியும் கொடுக்கப்பட்டு எல்லா ஊடகங்களும் அவருக்காக வந்து அதை பில்டப் செஞ்சு இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி இவ்வளவு செஞ்சவங்க வந்து மேல வந்து ஓட்ட மாற்ற மாட்டாங்களா? தேர்தல் அறிவிக்கு முன்னால் கூட நான் என்ன நினைச்சேன்னா, இந்த எலெக்ஷனே நடத்த மாட்டாங்க பிஜேபிக்காரங்க, 6 மாசம் ஒரு தடவை தள்ளி போட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவான்னு தான் நான் எண்ணினோம். கண்ணியத்திற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களையெல்லாம் வந்து அப்படி விரட்டி வேலை வாங்கி ஒவ்வொரு பூத்துக்கும் எத்தனை இருக்கிறது, என்ன ஓட்டு, என்ன பர்சன்டேஜ், ஒவ்வொரு முகமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி 2 ஆண்டு காலமாக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அந்த பணியை வந்து தொய்வடை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபி இந்த தேர்தலை தள்ளி போடுவார்கள் என்று தான் நினைத்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. தேர்தல் நடத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் விஜயை இறக்கினானு. இனி அதையும் தாண்டி அதுக்கு என்ன, இனி இந்த பெட்டியில தான் கை வைக்கணும்னு சொல்லி அந்த பெட்டியில் கை வைத்திருக்கிறார். எந்த காலத்திலும் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் புறந்தள்ள மாட்டார்கள், எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்பத்தில் தேர்தல் நடத்துவதா வேண்டாமா? சரி, நடத்திடுவோம். அதுக்கப்புறம் பெட்டியில கை வைக்கிறதா வேண்டாமா? வச்சிருவோம். அதற்கும் அதையும் தாண்டி வந்தால் கூண்டாயிசம். எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து எப்படி கூண்டாயிசம் செய்து மம்தா பானர்ஜியை வந்து அவர்கள் வந்து துடை தெரிந்தார்களோ அதை செய்யலாம் என்று பார்த்திருக்கார். ஆனால் அது நடக்கவில்லை. அதுக்கடுத்த நீதித்துறை எல்லாம் முடிஞ்சு இங்கே தகராறானா ஏதாவது செஞ்சா நீ ஹைகோர்ட்டுக்கு தானே வந்து நிற்ப. GR சாமிநாதன் என்கிற ஒரு ஜஸ்டிஸை வந்து வெக்கேஷன் ஜட்ஜா போட்டாங்க சென்னை ஹைகோர்ட்ல. இத்தனை 2 ஆண்டு காலமாக இதே GR சாமிநாதன், அதாவது திருப்பரங்குன்றம் வழக்குல வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக அவர் தீர்ப்பளித்தாரோ அவருக்கு மேல வந்து இம்பீச்மெண்ட் வந்து மோஷனும் பெண்டிங் இருக்கு. அவரை வந்து இத்தனை ஆண்டு காலமாக மதுரையில் இருந்தவரை வேண்டுமென்றே கொண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெக்கேஷன் ஜட்ஜாக போட்டார்கள். இதை எதிர்த்து கேட்டோம். வால்பாரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் இவரை போடக்கூடாது, இவர் நீக்க வேண்டும் என்று கூட சொல்லி பார்த்தோம். இதை எங்களுடைய தலைமைக்கும் நாங்கள் அனுப்பினோம் அந்த அறிக்கையை. ஆனால் இப்படி இது தாண்டி வந்தா ஹைகோர்ட்டுக்கு தானே வருவேன் அப்படின்னு அங்கு காத்திருந்தார்கள். ஆனா இங்கேயே முடிச்சுட்டாங்க. திமுகவுடைய கதி என்னன்ற கேள்விக்குரியது. ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூட ஸ்டாலினால இருக்க முடியல. அவங்க திட்டமே 100க்குள்ள விஜயை நிறுத்தணும் தான். 100க்குள்ள நிறுத்த வேண்டும். இவர்கள் வந்து எங்களுடைய காலடியில் விலக வேண்டும். பிறகு நாங்கள் விஜய்க்கு பிச்சை போட வேண்டும். பிறகு ஆட்சி அமைக்க வேண்டும். அப்புறம் நாங்கள் நினைக்கும் போது கலைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய திட்டம். அதான் நடக்க போகுது. இன்னைக்கு விஜய் வந்து எல்லா பக்கமும் போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார்ல. இந்த ஆதரவு எத்தனை நாட்களுக்கு தாங்கும்? 6 மாதங்களுக்கு மேல் இந்த ஆட்சி நிலைக்காது. 6 மாதங்களுக்கு மேல் இந்த ஆட்சி நிலைக்காது, கவிழ்ந்து விடும். இதுதான். பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணை ஏறும். அப்ப யாருடைய 10% மாறி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு சில சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது சிறுபான்மை சமுதாயத்தின் வாக்குகளாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 2% அல்லது 3% இஸ்லாமிய வாக்காளர்களை அவருக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சார், பெரும்பாலான இஸ்லாமிய சிறுபான்மை இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் நிற்கக்கூடிய இடங்கள் தான் வந்து இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறத பார்க்க. கண்டிப்பா வாழைப்படி ஆகட்டும், இங்கிட்ட நாகப்பட்டினம் ஆகட்டும், அதே போல நம்மளுடைய சின்னவர் நின்ற வந்து சேப்பாக் ட்ரிப்ளிகானு எல்லாமே வந்து பாளையங்கோட்டை, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்று இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில இஸ்லாமியர்கள் மனதில் ஒரு சில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு சில குறைகள் இருக்கிறது. அது நம்ம சொல்லலாமே. இளைஞர்கள், பெண்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தான் இருக்கிறாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில குறைபாடுகள், மனக்குமுறல்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. அதாவது இந்த பள்ளிவாசல்களுடைய அனுமதி தராதது,
போதிய பிரதிநிதித்துவம் வந்து இஸ்லாமியருக்கு இல்லாது என்பது ஒரு சில குறைகள் இருக்கும். ஆனால் அந்த குறைகள் எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் சரி செய்யப்படும். அதே போல் அது மட்டுமல்ல, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே வந்து ஒரு சிலர் வந்து மாறி போட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய திராவிட சித்தாந்தங்களை நாம் கொண்டு போய் அவரிடம் சேர்க்காது. இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து அவரிடம் நாம் சித்தாந்தங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை. கடந்த 15 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொற்பொழிவாளர்களையும் மேடை பேச்சாளர்கள் நாம் பயன்படுத்தவில்லை. ஆரம்ப காலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாம் பாசறை கூட்டம் நடத்தப்படும், ஒர்க் ஷாப் நடத்தப்படும், பேச்சாற்றல் உரைகளை வந்து அழைத்து அவர்களை பேச வைப்போம். இது போன்ற பணிகள் எல்லாம் வந்து இல்லாமல் போய்விட்டது. குறிப்பிட்டது போக இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலுக்கு நீங்க சொல்ற அந்த ஆதரவாளர்கள் அவருடைய பேச்சு இதற்கான ஒர்க் ஷாப் நிறைய நடைபெற்று, இன்னும் சொல்ல போனா திமுக தான் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க அந்த விஷயத்துல. இல்ல, அது போதாது என்பதை இப்படி தெரிந்து கொண்டோம். ஆனா அதே இது இங்கிட்ட டிவிகேவை எடுத்துக்குவோம். அதிமுக கூட விடுங்க, அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல இருக்கட்டும். டிவிகேல அந்த மாதிரியான விஷயங்களை பெருசா பார்க்க முடியல. மக்கள் பேசுறாங்க, இளைஞர்கள் பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க. நீங்க இருக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு நீங்க தற்குறி. வேட்பாளர்கள் வந்து யாருன்னே தெரியாதுங்க, யாருன்னே தெரியாது. வேட்பாளர் வந்து ஒரு மக்களிடம் வந்து குறை கேட்போம், நீ யாருன்னு தான் மக்களே கேட்க போறாங்க, நீ யாருன்னு. ஆனால் பொள்ளாச்சியில் வந்து வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நித்யானந்தம் ஆகட்டும், வால்பாறையில் வெற்றி பெற்ற சுதாகரன் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், அவர்களாகட்டும், இவர்களெல்லாம் வந்து கடந்த 30 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறார்கள். நம்மளுடைய நித்யானந்தம் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு அறக்கட்டளை நடத்தி அதனால் ஏழை மக்களுக்கு பல உதவிகள் செய்து வந்திருக்கிறார். அதனுடைய எழுச்சி தான் அவருடைய வெற்றி. மண்டலச்செயலர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உழைப்பு. மக்களுக்கு ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பார். கரூரில் ஆகட்டும், அரவாக்குறிச்சியில் ஆகட்டும், கோவை தெற்கில் ஆகட்டும், ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வல்லமை பிடித்தவர் செந்தில் பாலாஜி. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, யாருன்னே தெரியாது, வேட்பாளர் யாருன்னே தெரியாது. சும்மா போய் எல்லா பக்கமும் விஜய், அவர் சொன்னார்ல விஜய் முதல்ல கூட்டத்துல, விஜய் திருவாரூர் விஜய், உதகமண்டலம் விஜய், நாகர்கோயில் விஜய், அந்த விஜய் தான் நடத்திருக்கு இன்னைக்கு இருக்கிறதே தவிர ஒரு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட மனிதனாக எந்த வேட்பாளரையும் எம்எல்ஏ யாருன்னு சொல்லி அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு பிரச்சனையே வந்தாலும் நீ எனக்கா ஓட்டு போட்ட, நீ விஜய் தானே ஓட்டு போட்டேன்னு எம்எல்ஏ சொல்லி போடுவான். அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால வந்து இதெல்லாம் ஒரு மோசமான முன்னுதாரணம், ஒரு அபாயகரமான விளைவுகளை வருங்காலத்தில் ஏற்படும். ஆனால் அதற்கு முன்னாலே 6 மாதத்துக்குள்ளே இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுங்கிறது அது வேற. ஆனால் இது தொடரக்கூடாது. மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆட்சி தர முடியாது விஜயனால். எலெக்ஷன்ல நீங்க பார்த்த வரைக்கும் இந்த சிறுபான்மையினுடைய அந்த கட்சி ஆதரவாளர்கள், கட்சியாகட்டும், மக்கள் ஆகட்டும், இவர்கள் உண்மையிலே யார் பக்கம் நின்னாங்க? திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் நின்னாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது ஒரு சில சேதங்கள் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டு விட்டன. அதனால்தான் ஒரு சிலர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் நிற்கிறது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி சிறுபான்மை கட்சிகள், நீங்க தானே பிஜேபிங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒருவேளை இவர்கள் வந்து அங்க கூட்டணி வைக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆதரவு கொடுக்கலாமே. இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. யாருக்கு? விஜய்க்கா? இவர் தான் பிஜேபின்னு ஆகி போச்சு. விஜய் வந்து பிஜேபியோட பி டீம். சார், யாரு தான் சார் பி டீம்? ரொம்ப குழப்பமா. விஜய் தான். கடந்த தேர்தலில் சீமான சொன்னீங்க, இன்னைக்கு சீமான் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டே போயிருச்சு. ஆமா, இந்த முறை விஜய சொல்றீங்க திமுகவை எதிர்த்தா அவங்க பி டீம். இல்ல, அப்படி இல்ல. அதாவது 4 பேருக்கு மேல அமித்ஷா வந்து பணம் கட்டுறாரு, 4 குதிரையில மேல பணம் கட்டுறாரு ரேஸ்ல. அதுல எந்த குதிரை வந்து நல்லா ஓடுன்னு பாத்துட்டாரு, சீமான கழட்டி விட்டாரு, விஜயை பிக்கப் பண்ணிட்டாரு. அவர் தான் அவரோட பி டீம். ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து ஏதாவது பேசினாரா? சித்தாந்த எதிரின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் முதல் மீட்டிங். அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசினாரா? எதிர்த்து போராட்டம் நடத்தினாரா? ஒண்ணுமே இல்லையே. திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் திட்டிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி அவரை வந்து அவரோட நண்பன் அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? அமித்ஷாவோட நண்பன். என்னுடைய இந்த தேர்தல் நான் ஏன் நம்பலை அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி இளையராஜா எப்படி பாட்டு எழுதுறாரு விஜய் மேல, பாராட்டி அவருடைய முதன் மந்திரியை சித்தரித்து எப்படி பாட்டு எழுத முடியுது? மேக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் வந்து இவர் தான் 120 சீட்டு ஜெயிப்பாருன்னு எப்படி சொல்ல முடியுது? அவர் வந்து பிஜேபியோட ஒரு ஊடகவியலாளர், அதனாலதான் சொல்ல முடியுது. இளையராஜா பாராட்டு விழா வச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில். அதுலயும் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து சொல்லியிருக்காரு. கலைஞன் புகழ்வான்ல,
ஆனா இவன் ஜெயிப்பான்னு சொல்லி முதன் மந்திரின்னு எப்படி எல்லா வீடியோ எல்லா ஊடகங்களும் விஜய் வந்து ஜெயிக்கவே மாட்டார். அந்த பான்பராக் பாண்டே கூட சொன்னாரு, நான் அரசியல் விட்டே போயிருவேன், நான் இனிமேல் அரசியலே பேச மாட்டேன், 2 லக்கத்தில் கூட வராது விஜய் அப்படின்னு சொன்னவரு, அவரு கூட அப்படிதான் சொன்னாரு. ஆனா இளையராஜா முதன் மந்திரியாவே சித்தரிச்சாரு. அது எப்படி? அப்ப இவர் ஒரு எம்பியா இருக்கிறாரு, பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறாரு, இவருக்கு பத்மபூஷன் பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஒருத்தரை பாராட்டி பேசும்போது அப்ப இது ஒரு சர்க்கிள் தானே, இது நாங்கள் ஏன் சந்தேகப்பட மாட்டோம்? சந்தேகமெல்லாம் கிடையாது, கன்ஃபார்மா சொல்றேன். இவர் தான் அமித்ஷா எம்பி ஆகிறதுனால அவர் வந்து சிஎம் ஆகும்போது அதனால விஜய் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, சிஎம்மா விஜய் இருப்பார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிஜேபிக்கு எப்படி சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆதரவளிப்பாரு? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா தரமாட்டோம். முஸ்லீம் லீக் போயிடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் விட்டு எந்த காலத்திலும் அவர்கள் கண்ணியத்திற்கு ஹாய்தேமில் இட்டு சென்ற வழியில் தான் இன்றைய முஸ்லீம் லீக் நடந்து வருகிறது. அந்த பாதையை விட்டு அவர்கள் தவற மாட்டார்கள், கண்டிப்பாக கழகத்தோடு அவர் இருப்பார்கள். சிறுபான்மையினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படாத ஒரு விதியாக வந்து இருந்தது. நிறைய ஜமாத்துகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க, அன்கண்டிஷனல்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே மீறி சிறுபான்மையுடைய ஆதரவோட தாவேக்க ஆட்சி அமைக்க போகும். இன்னைக்கு ஜமாத்தா சொல்றதெல்லாம் யாரும் கேட்டப்பாடு இல்லை, சொல்லி சொல்லி அழுத்து போயிருச்சு, புளிச்சு போயிருச்சு, தகட்டிருச்சு அப்படின்ற நிலைக்கு வந்து வந்துட்டாங்க. ஆமா, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சித்தாந்தங்களை தன்னுடைய திராவிட கொள்கையை எல்லாம் தன்னுடைய தொண்டனிடம் கடந்த 20 ஆண்டு காலமாக கொண்டு போய் சேர்க்கவில்லையோ, அதே போலதான் ஜமாத்து கட்டமைப்புகளும் உடைந்து விட்டது கடந்த 20 ஆண்டு காலமாக. முன்னால் எல்லாம் வந்து ஜமாத்து கட்டுப்பாடோடு இருப்பார்கள், அந்த கட்டுப்பாடு நழுவி விட்டது. அதை மீண்டும் கட்டுப்படுத்த வேண்டும், கட்டமைக்க வேண்டும். மதரசாக்களுடன் இணைந்து அவர்களுக்கு பொது அறிவையும் அரசியல் அறிவையும் பொலிட்டிக்கல் சயின்ஸாக நடத்தி அவர்களுக்கு பண்படுத்த வேண்டும். இந்த பண்படுத்தப்படாமல் விட்டதனால்தான் இந்த 2% நம்மளை விட்டு நழுவி போய்விட்டன. குடும்ப அரசியல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குற்றங்கள் வந்து சுமத்தினாங்க. ஆனா அதே இது இன்னைக்கு நிறைய கேள்விகள் அந்த பக்கமும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கோபத்தை அடக்கிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்ன சார் குடும்ப அரசியல்? எது சார் குடும்ப அரசியல்? 17 வயசுல வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் அடிபட்டு அவர் மிசா கைதியாக வந்து ஜெயிலில் போட்டு அவர்களை துன்புறுத்தி அவர் பிறகு அரசியலுக்கு வருகிறார். அவர் கிளை செயலாளர் இளைஞரணி செயலாளராகி மேயராகி துணை மேயராகி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரானார். 30 ஆண்டு கால சரித்திரம், 30 ஆண்டு கால படிப்பு. வெறும் கலைஞருடைய மகனாக இருந்த அவர் ஒன்றும் அரசியலுக்கு வரவில்லை, கலைஞருடைய மகனாக இருந்த அவர் ஒன்றும் முதல் மந்திரி ஆகவில்லை. அதே போலதான் அவர் வார்த்தை எடுக்கிறார் தன்னுடைய மகனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, எங்களுடைய சின்னவரை, நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதியை வந்து அப்படித்தானே கொண்டு வர்றாரு. இது குடும்ப அரசியலா? ஆனா இவங்க குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு ரகசியமாக தன்னுடைய மார்ட்டின் அவர்கள் தன்னுடைய துணைவியாரி லால்குடியில் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார் டிமாரோஸை. ஆதவ் அர்ஜுன் வந்து டிவிகேல சேர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். மார்ட்டினுடைய இன்னுடைய மகன் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறார். இதுதான் குடும்ப அரசியல். அது நாங்க வந்து அப்படியே குடும்ப அரசியல் இருந்தால் ஒரே கட்சியில் இருப்போம். எது வந்தாலும் தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி, எந்த இன்னல் வந்தாலும் சரி, நாங்கள் ஒரே கட்சியில் இருக்கோம், ஒரே இயக்கத்தில் இருக்கோம். இவர்களை மாற்றி வந்து டிவிகேல ஒருத்தன், ஏடிஎம்கேல ஒருத்தன், தனி கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தன், அங்கங்கே பிரான்ச் வச்சுக்கிறதா இவங்க இந்த கமிஷன் ஏஜென்ட்? ஏனென்றால் அவருடைய தொழில் அப்படி திருட்டு தொழில். அந்த தொழிலை வந்து வளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் பல இயக்கங்களில் சேர்ந்து கொண்டு அவர்கள் வரும்பொழுது பிரச்சனை வரும்போது சந்திப்பதற்கு வேண்டி அங்கங்கே ஒரு ஆளை ஏஜென்ட்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் குடும்ப அரசு. வாக்கு இன்னைக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்லாம் வெளியாச்சு, உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருந்து வெளியிடப்பட்டதாக சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதை எல்லாருமே எள்ளி நகையாடினாங்க, அவர்கள் வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு அது நிஜமாயிருச்சு. ஆமா, விஜய்க்கு தெரியும் இல்ல அவர் எத்தனை சீட்டு வருவான்னு முதலே அவருக்கு தெரியும். மோடி சொல்லியிருப்பார், உங்களுக்கு இவ்வளவு சீட் அலாட் ஆகிருக்குது, இந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு முதலே அமித்ஷா தியானேஸ்வர்லாம் சொல்லிடுவாங்க. சட்டசபையில ஒரு சாமானியமா இருக்கக்கூடியவனும் இன்றைக்கு சட்டசபையில போய் மக்களுக்காக குரல் கொடுக்க போறான், யாரா இருந்தாலுமே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டார்ல விஜய். இதெல்லாம் வந்து மக்களுக்கு தான் இனி சோதனையான காலம். தமிழக மக்களுக்கு மிகவும் சோதனையான காலம். எப்படியெல்லாம் இருந்த சட்டசபை
அறிஞர் அண்ணாவை பார்த்த சட்டசபை, அனந்தநாயகியை பார்த்த சட்டசபை, ஜீவாவை பார்த்த சட்டசபை, கலைஞரை பார்த்த சட்டசபை. இந்த சட்டசபை இன்னைக்கு இந்த இவர்களிடம் போய் சிக்கி இன்று வந்து சீரழிய போகிறது. இந்த சட்டசபை எப்படி பேச வேண்டும், நம்மளோட கேள்வி எப்படி இருக்க வேண்டும், பதிலை எப்படி பெற வேண்டும், அந்த தொகுதிக்கு மக்களுக்கு எப்படி கொண்டு போய் திட்டங்களை சேர்த்த வேண்டும் என்று ஒன்றுமே தெரியும். பில்லுக்கும் மசோதாக்கும் வித்தியாசம் தெரியுமா அவர்களுக்கு? பில்லுக்கும் ஆக்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? எதுவுமே தெரியாதே. இப்படிப்பட்ட இதனால்தான் மீண்டும் மீண்டும் தற்குறிகள் என்று சொல்ல தோன்றுகிறது. இவர்களை கொண்டு போய் உட்கார வைத்தால் தமிழகத்துடைய தமிழர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கப்பட்டு விடும். அதுதான் நடக்கப் போகிறது. 6 மாசத்திற்குள் இவர்கள் எல்லாம் தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் தான் காப்பாற்றப் போகிறது. ஆபத் பாந்தவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இவர்களுக்கு வரப்போகிறார். அதற்குள் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்கு நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.